ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எல்லாம் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெவல்ஸோட தெரியும். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராடியம் ஹெல்த் கேர். இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11% கிட்ட வந்து இங்கே ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 207.10 இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். நாளைக்கு வந்து இதுக்கு மேலே இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இமீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 207.10 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே பிரேக் ஆகிடும் நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் ஆகிறப்போ நல்ல ஒரு மூவ் இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 220.35 இருக்கும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாங் டேர்முக்கு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ட்ரேடிங்க்கு நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து இன்னையோட க்ளோஸ்க்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ். இது ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அது பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இன்னைக்கு வந்து அது பிரேக் அவுட் ஆகி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 7.5% கிட்ட வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் ட்ரேடிங் நடக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வந்து 302 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்விங் வந்து இதில் எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் அனலைசிஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குஜராத் அல்காலிஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம். இது ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10-11% கிட்ட வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு செல்லிங் ஒரு விக்கோட இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு இதுவாகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திருப்பி கூட மூவ் வாங்கலாம். நம்ம நாளைக்கு பார்ப்போம் எப்படி இது ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு இன்ட்ராடேடுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு மூவ் இருந்ததுன்னா நம்ம இன்ட்ராடேடுக்கு வந்து நாளைக்கே எடுத்துகிட்டு நாளைக்கே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம் ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா. ஓகே, இது வாட்ஸ்அப் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெமன் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதே சொல்லியிருப்போம், இங்கேயே சொல்லியிருப்போம். ஸோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஒரு நல்ல மூவ், ஒரு 2 டேஸாக வந்து நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆனாலும் இந்த ட்ரெண்டோட சப்போர்ட் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அது வந்து ஃபர்தராக மேலே ஓப்பன் ஆகிட்டு மூவ் ஆச்சுன்னா நம்ம ஒரு இன்டர்டே எடுக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பியும் அகைன் வந்து நாளைக்கு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இதை ஹோல்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்கேஸ் நாளைக்கு இங்கே பட்டட் ரிஜெக்ஷன் கூட ஆச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம் நாளைக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஹோட்டல்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பார்ப்போம் நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல். இதுவும் வந்து ஒரு நம்ம ஒரு இன்ட்ராடே எடுக்க அந்த மாதிரி நாளைக்கே எடுத்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அடுத்த நாளைக்கு நெக்ஸ்ட் டே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அந்த மாதிரி கூட ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ அன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு பண்ணுறீங்கன்னா நாளைக்கே க்ளோஸ் பண்ண பாருங்கள். இன்டர்டேட்லேயே எடுக்க வேணாம். டெலிவரியில் கூட எடுத்து நம்ம இன்டர்டேட் மாதிரி பண்ணலாம். காலையில் வாங்கிட்டு டெலிவரியிலே எடுத்து ஈவினிங் கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம அப்பயே கூட செல் பண்ணிக்கலாம் டெலிவரியிலேயே. ஓகே, நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு மூவ் ஆச்சுன்னா நம்ம எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ராடேடிங்க்கு நல்லா பண்ணலாம். ஓகே, நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். மூவ் ஆகிறத பொறுத்து ஸ்டாக்ஸோட இது பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டாடா எல்ஐசி. டாடா எல்ஐசி பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அந்த 2 பிரேக் அவுட் ஆகிட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி எடுக்கிறவங்க நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ். இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சப்போர்ட் கிட்டே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நல்ல மூவ் கொடுத்துருக்கு நம்ம சொன்ன இடத்துல அந்த சப்போர்ட் கிட்டே இருந்து. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டே இன்னைக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க ஒரு 6% கிட்டே ஏற்றிட்டு. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம இமீடியட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 793.65 இருக்கும். ஸோ பாருங்கள் நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா இல்லை ஒரு நாளைக்கு கேப் அப் ஆகிட்டு ஒரு ஃபால் ஆகிட்டு செல்லிங் வந்துட்டு கூட நம்ம திருப்பி வந்து புல் பேக் ஆக்கலாம். ஸோ பார்ப்போம் நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ எந்த ஸ்டாக்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் நம்ம அதில் நாளைக்கு வந்து இன்டர்டேட் பண்ணலாம். ஓகே,
சொன்ன ஸ்டாக்ஸ் தவிர வேறு ஏதாவது ஸ்டாக் இருந்ததுன்னா நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் ஜாயின் ஆகவங்கலாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.